அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய பேரன்புக்குரிய இவ்வாண்டு 1446ஆம் ஆண்டு புனித ஹஜ்ஜுடைய முன்பதிவு செய்தவர்கள் உண்மையிலேயே எல்லோரும் கலக்கத்தோடும் ஒரு பதட்டத்தோடும் இருந்து கொண்டு இருக்கிறோம். அது எப்படி ஆறுதல் சொல்கிறதுன்னு தெரியல. அதுக்கான அந்த கலக்கத்தை தொடரக்கூடாது, இந்த பதட்டம் தொடர்ந்துடக்கூடாது. இதுவரைக்கும் எந்த ஆண்டும் இல்லாத அளவுக்கு இந்தியாவின் சரித்திரத்தில் இது போன்ற ஒரு நிகழ்வு ஏற்பட்டதில்லை. இது இரண்டு அரசாங்கங்களும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ப்ராசஸ் ஆகும். எந்த இடத்துல தப்பு நடந்துச்சுன்றது இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. எல்லாருமே பதிவு பண்ணியிருக்கிறோம். ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல் இப்போ வரைக்கும் எட்டப்படலை. 17% பேருக்கு தான் கொடுக்கறதாக. இப்படி 17% பேருக்கு கொடுத்தா சுமார் 52,000 பேர் முன்பதிவு செஞ்சவங்க ஹஜ்ஜு போகக்கூடிய பெரிய வாய்ப்பை இழந்துடுறாங்க. இப்போ 2-3 நாளைக்கு முந்தி அது கூடுதலான கோட்டா கொடுக்கறதாகவும் பேச்சு வந்துட்டுருக்குது. இன்னும் அதிகாரப்பூர்வமான தகவல்கள் வரலை. இன்னும் 2 நாள் காத்திருக்கலாம். ஏண்டா நம்ம நாட்டு பிரதமர் இருக்கார்ல, அவர் 22ஆம் தேதி ரியாதுக்கு வர்றதாக செய்தி வந்துட்டுருக்குது. வந்ததுக்கப்புறம் இது சம்பந்தமான பேச்சும் அவர் நடத்துவார் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அப்போ நேரத்துக்கு ஒரு முடிவு எட்டப்படலாம் என்று கருதப்படுகிறது. எனவே முன்பதிவு செய்தவர்கள் ஆறுதலாக இருப்போம். அல்லாஹ் ஆறுதலை தருவான். நல்லெண்ணத்தோடைய வாழ்நாள் கனவு, நம்முடைய ஆயுர் கனவாக இருந்த அந்த ஹஜ்ஜுடைய முன்பதிவு நம்மளும் பதிவு பண்ணியிருக்கோம், எல்லோரும் பதிவு பண்ணியிருக்கிறோம். நிறுவனர்களும் அது சம்பந்தத்தில் மிகப்பெரிய அக்கறை ஆர்வத்தோடு ரமலானுக்கு முந்தியிருந்தே அவங்க எல்லா வகையான ப்ராசஸ்களையும் எந்த அளவுக்குன்னா அவங்க டிக்கெட்டுக்காக, ஏர் டிக்கெட்டுக்காக பணத்தை செலுத்தி, அது மாதிரி அறைகள் தங்குவதற்கான பணமெல்லாம் செலுத்தி, சில நேரங்களில் முழு பணமும் செலுத்தணும்னு அவங்க நிர்பந்தம் ஏற்படும் பொழுது எப்படியாவது அதுக்கு செலுத்திடணும்னு சொல்லி பல சிரமங்களோடு அதை செலுத்தி வச்சுருக்கிறாங்க. அதை நம்ம கண்கூடாக பார்த்தது தான். மொத்தத்தில் அல்லாஹ் கிட்ட ஒப்படைப்போம். உஃபவ்வீது அம்ரி இலல்லாஹ், நம்முடைய காரியத்தை அல்லாஹ்ட்ட ஒப்படைக்கிறேன். இன்னல்லாஹ பஸீரும் பில் இபாத், அவனே தன் அடியார்களுடைய மொத்த நிகழ்ச்சியும் மொத்த நிலைகளையும் நன்கு அறிபவனாக இருக்கின்றான் என்ற அர்த்தத்தில் அல்லாஹ் கிட்ட ஒப்படைப்போம். யா அல்லாஹ், யார் யாரெல்லாம் முன்பதிவு செய்தமோ எல்லோரும் 100க்கு 100 புனித ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த துவாவை இந்த உம்ராவில் கூட என்னுடைய முக்கியமான துவாவாக அது இருந்துச்சு என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன். யா அல்லாஹ், முன்பதிவு செய்த எல்லாத்தையும் ஹஜ்ஜுக்கு அழைச்சிட்டு இந்த புனித தலத்தில் அவங்களுக்கு கொண்டு சேர்த்துருந்தா என்று துவா செய்து கொள்கிறேன். ஆமீன் சொல்லிக் கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.